திருச்சி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகிற 23ஆம் தேதி நடக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளின் வேட்பாளர்களும் சூறாவளி பிரசாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தவவேக தலைவர் விஜய் பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். கடந்த 2ஆம் தேதி திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்த விஜய் அன்றைய தினமே மரக்கடை காந்தி மார்க்கெட் அருகே பிரசாரம் செய்தார். அதன் பிறகு விஜய் மற்ற மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கு போட்டியிடும் தவேக வேட்பாளர்களை ஆதரித்து பிரசாரம் செய்ய தொடங்கினார். திருச்சி கிழக்கில் போட்டியிடும் திமுக, அதிமுக உள்ளிட்ட பிரதான கட்சிகளின் வேட்பாளர்கள் போட்டி போட்டுக்கொண்டு தொகுதி முழுவதும் வலம் வந்து வாக்கு சேகரித்து வரும் நிலையில் திருச்சி கிழக்கில் போட்டியிடும் விஜய் மீண்டும் பிரசாரம் செய்ய வருவாரா என்ற எதிர்பார்ப்பு தவேக தொண்டர்களிடம் ஏற்பட்டது. மேலும் விஜய் பிரசாரம் செய்ய திட்டமிட்ட பல்வேறு இடங்களிலும் திடீரென பிரசாரம் ரத்து செய்யப்பட்டதால் அவர் வருவதற்கான வாய்ப்பு குறைந்து விட்டதாக பரவலாக பேசப்பட்டது. இந்த நிலையில் தவேக தலைவர் விஜய் நாளை மாலை திருச்சியில் பிரசாரம் செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சென்னைக்கிருந்து விமானம் மூலம் திருச்சிக்கு வரும் விஜய் விமான நிலையம், வயர்லெஸ் ரோடு, டிவிஎஸ் டோல்கேட், சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சென்று சிந்தாமணி அண்ணா சிலை, சத்திரம் பஸ் நிலையம், சிங்காரத்தோப்பு, மரக்கடை, பாலக்கடை வழியாக சாலை வலம் செல்ல சென்னைக்கிருந்து விமானம் மூலம் திருச்சிக்கு வரும் விஜய் விமான நிலையம், வயர்லெஸ் ரோடு, டிவிஎஸ் டோல்கேட், சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சென்று சிந்தாமணி அண்ணா சிலை, சத்திரம் பஸ் நிலையம், சிங்காரத்தோப்பு, மரக்கடை, பாலக்கரை வழியாக சாலை வலம் செல்ல திட்டமிட்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது.